இந்த எபிசோடில் நாம் விக்ரம் சீதரன் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற பர்த்மார்க் படத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தோட கதையை பற்றி பார்த்தோம்னா, ராணுவ வீரர் சபீர் கார்கில் போரிலிருந்து வீடு திரும்புகிறாரு. அப்போது மனைவி மிர்னா கர்ப்பமாக இருக்காங்க. இவருக்கு இயற்கை முறையில் பிரசவம் பார்க்க குழந்தை பேர் கிராமத்திற்கு தனது மனைவியை அழைத்து செல்கிறாரு. ஒரு கடத்தில் மிர்னா வயிற்றில் இருக்கும் குழந்தைக்கு நான் தான் அப்பாவா என்ற சந்தேகம் அவருக்கு வருது. இறுதியில் தனது மனைவியின் பிரசவத்தை சுகப்பிரசவமாக மாற்றினாரா, மனைவி மீது உள்ள சந்தேகத்தை தீர்த்தாரா என்பதே இந்த படத்தோட மீதி கதை. படத்தில் நாயகனாக நடித்திருக்கும் சபீர் ராணுவ வீரர் கதாபாத்திரத்திற்கு கச்சிதமாக பொருந்திருக்காருன்னு சொல்லலாம். ஒரு போருக்கு சென்று திரும்பி வரும் மனநிலை எப்படி இருக்கும் என்பதை தனது நடிப்பால் வெளிப்படுத்தியிருக்கிறாரு. ஜெனிஃபர் என்ற கதாபாத்திரத்தில் நடித்துள்ள மிர்னா படம் முழுக்க 9 மாத கர்ப்பிணியாக நடிச்சிருக்காங்க. ஒரு நிஜமான கர்ப்பிணி பெண் நடப்பதற்கும் உட்கார்வதற்கும் எவ்வளவு சிரமப்படுவாரோ அதே சிரமத்தை தனது நடிப்பால் வெளிப்படுத்தியிருக்காங்க. படத்தில் மொத்தமே 5 முதல் 6 கதாபாத்திரங்கள் மட்டுமே இருக்குது. அவர் அனைவரும் கொடுத்த வேலையை சிறப்பாக செஞ்சுருக்காங்க. விஷால் சந்திரசேகரன் இசை மற்றும் பின்னணி இசை படத்திற்கு பலம் சேர்த்திருக்கு. உதய் தங்கவேலுவின் ஒளிப்பதிவில் அந்த மலை கிராமத்தை நன்றாக காட்டியிருக்காங்க. வித்தியாசமான கதையை கொண்டு படத்தை இயக்கியிருக்கிறார் இயக்குனர் விக்ரம் சீதரன். ஒரு ஆங்கில படம் அளவிற்கு மேக்கிங்கில் கவனம் செலுத்தியிருக்கிறார்னு சொல்லலாம். ஆனால் திரைக்கதை தெளிவில்லாமல் நகர்வதால் ரசிகர்களுக்கு சற்று ஏமாற்றத்தை ஏற்படுத்தி இருக்கு. ஆனால் இயக்குனரின் வித்தியாசமான முயற்சி பெரிய பாராட்டுகள் சொல்லலாம். போரில் பல கொலைகள் செய்துவிட்டு திரும்பும் ஒரு மனிதனின் குற்ற உணர்ச்சிகள் அவனுக்குள் என்னவெல்லாம் பாதிப்புகளை ஏற்படுத்தும் என்பதை சொல்ல முயற்சி செய்திருக்கிறார் இயக்குனர்.